அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். மத்தேயு 9:20 22 வரை பாருங்களேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளை திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு. அப்ப இன்னைக்கு உங்க உள்ளத்திலே என்ன காரியங்களை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆபிரகாம் பாருங்க, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இங்க இந்த அம்மா பாருங்க, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தபாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு. அப்ப நம்முடைய மனதிலே என்ன காரியத்தை நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம், சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், அசை போட்டு கொண்டிருக்கிறோம், இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆபிரகாமுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கணும். அவர் தன் சரீரம் செத்து போனதை பார்க்கல, தன் மனைவியின் கற்பம் செத்து போனதை எண்ணிக்கொள்ளவில்லை. மாறாக வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் இருக்காரியா, முழு நிச்சயமா அவரை நம்பினார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்க சரீர பலவீனங்களை பார்க்காதீங்க, உங்க பேங்க் பேலன்ஸ் அதை பார்க்காதீங்க, உங்க பர்ஸ் அதை சுத்தமா ஓபன் கூட பண்ணாதீங்க. கர்த்தரை நம்புங்க, அவரே நம்முடைய ஆதாரமா இருக்கிறார். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று உங்கள் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டே இருங்கள். சூழ்நிலை பார்க்க பெருசா இருக்கலாம், பிசாசு சொல்லலாம், இதெல்லாம் உன்னால முடியாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இது எப்படி விளையாடும், அதை எப்படி உனக்கு நடக்கும், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கலாம். அதை எண்ணிக்கொண்டு இருக்காதிருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அந்த எண்ணங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அந்த எண்ணங்கள் உங்களை விட்டு ஓடி போகும். மாறாக நான் இயேசுவை நோக்கி பார்க்கிறேன், இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக தம் ஜனங்களுக்கு வழி உண்டு பண்ணினவர் எனக்கு உண்டு பண்ணுவார். அவர் இன்று என்னை சுகமாக்குவார். இந்த மாதிரி இயேசு என்ன செய்வார் என்பதை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அது உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும், உங்கள் அற்புதத்தை நீங்கள் காணும்படியாக செய்யும். இங்கே இந்த அம்மாவுக்கு அது நடந்துச்சு பாருங்க. அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவென்னு உள்ளத்துல எண்ணிக்கொண்டு வந்து அந்த எண்ணம் அவளை தன் அற்புதத்திற்கு நேராக திருப்பினது. கூட்டத்தின் மத்தியிலே போய் அற்புதரை தொட்டாள், அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். ஆமென். இயேசு உடனே சொன்னாரா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்நேரம் முதல் நான் நம்புகிறேன், இந்த நாளிலே உங்களுடைய விசுவாசத்தை காணப்படுத்தி இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்க இயேசு எதற்காக நம்புகிறீர்களோ இந்த நாளிலே இயேசு உங்களுக்கு அந்த நன்மையை கட்டளையிடுகிறார். அந்த அற்புத சுகம் உண்டாகிறது, அந்த அற்புத விடுதலை உண்டாகிறது, அந்த ப்ரமோஷன் தேடி வருகிறது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், நீங்கள் சிந்திக்கிற எண்ணங்கள், உங்கள் விசுவாசம் தேவன் நின்றதை கனப்படுத்த போகிறார். இதனால் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களின் நாளாயிருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.